Hello guys, again welcome back to my channel. இன்னைக்கான வீடியோல நம்ம 30000 பட்ஜெட்ல இருக்கக்கூடிய பெஸ்டான ஃபோன் லிஸ்ட் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். நாம மோஸ்டா அண்டர் 25k க்கு தான் பிரெஃபரன்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துட்டு இருக்கோம். அதை தாண்டி கொஞ்சம் பிரைஸ் அதிகமா போனுச்சுனா கூட ஒரு 40000 அந்த ரேஞ்சுக்கு லிஃப்ட் ஆகிறோம். பட் இருந்தாலும் அந்த 40000ல இருக்கக்கூடிய மொபைல் எல்லாமே ஒரு கொஞ்ச நாளையே 30000 செக்மெண்ட்ல வந்துரும். அப்படி இருக்கும்போது உங்களால நல்ல பிரீமியம் குவாலிட்டியில இருக்கக்கூடிய மொபைலையும் ஈஸியா லோ பிரைஸ்லயே வாங்கிக்க முடியும். அந்த விதத்துல இன்னைக்கு இந்த வீடியோல பெஸ்டான பெர்ஃபார்மன்ஸ், கேமரா, சாஃப்ட்வேர் இந்த மாதிரியான ஆர்டர்ல preference கொடுத்து செலக்ட் பண்ணிருக்கோம். சோ அந்த லிஸ்ட் எல்லாம் பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நாம புது சேனல் அப்படிங்கிறதுனால நீங்க சப்ஸ்கிரைப் பண்றது தான் ஒரு மோட்டிவேஷனாவும் இருக்கும். சேம் டைம் இந்த லிஸ்ட்ல உங்களுக்கு பிடிச்ச மொபைல் எது அப்படிங்கறதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நாம ஏதாவது ஒரு மொபைல் மிஸ் பண்ணிருந்தோம் அப்படினாலும் நீங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த கமெண்ட் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாவும் இருக்கும். ஓகே கைஸ், இந்த லிஸ்ட்டில் பெஸ்ட்டான கேமிங் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் ஃபோன் அப்படின்னு பார்க்க ஐக்யூவில் இருக்கக்கூடிய நியோ 10R மொபைலை கன்சிடர் பண்ணலாம். இந்த மொபைல் ஜஸ்ட் அண்டர் 30k பட்ஜெட்டில், அதாவது 27,000க்கு ஒரு சாலிடான கேமிங் ஃபோனாகவும் இருக்குது. இதில் பவர்ஃபுல்லான ஸ்னாப்டிராகன் 8s Gen 3 ப்ராசஸர் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இது கேமிங்காகவே கொண்டு வரப்பட்ட ஒரு ஃபோன் அப்படிங்கிறதுனால லேக் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தான கேம் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். தென் இதில் LPDDR5X RAM அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. UFS 3.1 ஸ்டோரேஜ் டைப் அப்படிங்கிறதுமே அட்வான்ஸ்டாக கொடுத்துருக்காங்க. பேட்டரி பேக்கப்பும் 6400 mAh கொடுத்துருக்காங்க. அதை ஃபில் பண்ண 80 வாட் சார்ஜிங் சப்போர்ட் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. மற்றபடி 6.78 inch 1.5K ரெசல்யூஷன் இருக்கக்கூடிய AMOLED டிஸ்பிளேவும் இருக்கு. 50 மெகா பிக்சல் பிளஸ் 8 மெகா பிக்சல் இருக்கக்கூடிய பிரைமரி மெயின் கேமராவும் கொடுத்துருக்காங்க. 32 மெகா பிக்சல் செல்ஃபி கேமராவும் கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய ஒரு ப்ளஸ் அப்படின்னு பார்க்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலையுமே 4K 60 fps நீங்கள் வீடியோ ரெக்கார்ட் அப்படிங்கிறதுமே பண்ணிக்க முடியும். ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா அனைத்து ஸ்பெக்ஸுமே ஓரளவுக்கு பெஸ்ட்டாகவே பண்ணியிருக்காங்க. இதுவே ஜஸ்ட் ஒரு 2000 உங்களால் எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சது அப்படின்னா 29,000க்கு Realme GT 70 இந்த மொபைலை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இதில் பர்ஃபார்மன்ஸ்க்கு Dimensity 8400 மேக்ஸ் ப்ராசஸர் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இதுவும் ஒரு தரமான கேமிங் ப்ராசஸராக இந்த செக்மெண்ட்டில் இருக்குது. சேம் டைம் இங்கேயும் LPDDR5X RAM அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. முக்கியமாக UFS 4.0 ஸ்டோரேஜ் டைப் அப்படிங்கிறதுமே கொடுத்துருக்காங்க. தென் இந்த கேமிங்கெலாம் சப்போர்ட் பண்ணுற அளவில் 7000 mAh பேட்டரியும் அதை ஃபில் பண்ண 120 வாட் சார்ஜிங் சப்போர்ட் அப்படிங்கிறதுமே கொடுத்துருக்காங்க. சார்ஜர் பாக்ஸ்லேயே இருக்கிறது இன்னொரு ப்ளஸ்ஸாகவும் இருக்குது. ஸோ ஓவராலாக இந்த கேமிங் செக்ஷன் அப்படின்னு பார்க்க எந்த இடத்துலையுமே காம்ப்ரமைஸ் பண்ணலை. எல்லாமே பர்ஃபெக்டாக சூப்பராக கொடுத்துருக்காங்க. மற்றபடி 50 மெகா பிக்சல் ப்ளஸ் ஒரு 8 மெகா பிக்சல் இருக்கக்கூடிய பிரைமரி மெயின் கேமராவும் 32 மெகா பிக்சல் செல்ஃபி கேமராவும் கொடுத்துருக்காங்க. கேமராவை பொறுத்தவரையிலும் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கும். இங்கேயும் 6.8 inch 1.5K ரெசல்யூஷன் இருக்கக்கூடிய AMOLED டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் இந்த ரியல்மி மொபைலில் ஒரு சில எக்ஸ்ட்ரா ஆப்ஸ் அப்படிங்கிறதும் இருக்குது. தென் நீங்கள் கேம் ப்ளே பண்ணுறீங்க அப்படிங்கும்போது லைட்டாக வார்மாக இருக்கிற ஒரு ஃபீல் அப்படிங்கிறதுமே இருக்கும். அவ்வளோதான், இது பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன ட்ராபேக்காக இருக்குது. அடுத்து இந்த 30,000 பட்ஜெட்டில் டெடிகேட்டடாக கேமராக்குன்னு உங்களுக்கு ஃபோன் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் Xiaomiனுடைய 14CV மொபைலை நீங்கள் கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். அதர்வைஸ் இந்த செக்மெண்ட்டில் உங்களுக்கு Nothing 3A Pro, தென் Moto Edge 60 Pro இந்த மொபைல் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. பட் இந்த 3 மொபைல்லையுமே கேமரா அப்படின்னு பார்க்க கிட்டத்தட்ட ஒரே ரேஞ்சில் தான் இருக்கும். பட் இருந்தாலும் ஓவராலாக பெஸ்ட்டான மொபைல் அப்படின்னு பார்க்க பெஸ்ட் சாய்ஸ் அப்படிங்கிறது Xiaomi 14CV தான் இருக்கும். இதில் 50 மெகா பிக்சல் வைட் ஆங்கிள் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் 50 மெகா பிக்சல் டெலஃபோட்டோ லென்ஸ் அப்படிங்கிறதுமே கொடுத்துருக்காங்க. இதை தவிர்த்து 12 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் சென்சார் அப்படிங்கிறதுமே கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் ஒரு 32 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. மற்றபடி இந்த மொபைலில் பர்ஃபார்மன்ஸ்க்கு ஸ்னாப்டிராகன் 8s Gen 3 ப்ராசஸர் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக LPDDR5X RAM அண்ட் UFS 4.0 ஸ்டோரேஜ் டைப் அப்படிங்கிறதுமே கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கவுமே இங்கே எங்கேயுமே காம்ப்ரமைஸ் பண்ணலை, நல்லா பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. தென் இதுலையும் 1.5K ரெசல்யூஷன் இருக்கக்கூடிய AMOLED டிஸ்பிளே வித் டால்பி விஷன் சப்போர்ட்டோடையும் கொடுத்துருக்காங்க. ஆனால் பேட்டரி அப்படின்னு வர மட்டும் ஜஸ்ட் 4700 mAh பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. இதை ஃபில் பண்ண ஜஸ்ட் 67 வாட்ஸ் சார்ஜிங் சப்போர்ட் அப்படிங்கிறத தான் கொடுத்துருக்காங்க. இந்த 2026ல் இப்போ 10,000 mAh பேட்டரி அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாகவே மாறிடுச்சு. அப்படிங்கிறதுனால இந்த 4700 mAh பேட்டரி அப்படிங்கிறது மட்டும் இந்த மொபைல் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ட்ராபேக்காக இருக்குது. மற்றபடி ஒரு பெஸ்ட்டான ஸ்பெக் இருக்கக்கூடிய ஒரு மொபைலாகவே இந்த மொபைல் இருக்குது. பட் இருந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் லேட்டஸ்ட்டாக யூனிக்கான டிசைனில் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் Nothing ஒரு பெஸ்ட்டான கேமரா மொபைலாக இருக்கும். கேமரா ஸ்பெக்ஸ் அப்படின்னு பார்க்க இப்போ பார்த்து இந்த மொபைல் என்ன ஸ்பெக்ஸ் இருந்ததோ அதே ஸ்பெக்ஸ் தான் அதுலேயும் இருக்குது. இதை தவிர்த்து Moto Edge 60 Proவிலையும் இதே கேமரா செட்டப் அப்படிங்கிறது இருக்குது. இன்கேஸ் நீங்கள் மோட்டோ லவராக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மற்றபடி கேமரா செக்மெண்ட் அப்படின்னு பார்க்க Xiaomi 14CV ஒரு பெட்டரான சாய்ஸாகவே இருக்கும். அடுத்து நல்லா ப்ரீமியம் குவாலிட்டியில் நியர்லி ஒரு 40,000 பட்ஜெட்டில் சேல் ஆகிட்டு இருந்த Reno 13 மொபைல் இப்போ சம்டைம்ஸ் பிலோ 25,000K சேல் பண்ணிட்டு இருக்காங்க.
இப்போவும் பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் ஆன்லைனில் ஒரு 30K பட்ஜெட்குள்ளே தான் கண்டிப்பாக இருக்கும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா சாம்சங் S24 FE மொபைலுமே 60,000க்கு சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த மொபைலுமே சம்டைம்ஸ் 30,000க்கு கீழேயே ப்ரைஸ் அப்படிங்கிறது வருது. பட் இருந்தாலும் இப்போது கரண்ட் ப்ரைஸ் அப்படின்னு பார்க்க 35,000க்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டுமே ப்ரீமியம் குவாலிட்டியில் நல்ல கேமரா நல்ல டிஸ்பிளேன்னு ஒரு தரமான மொபைலாக இருக்கும். ஸ்பெக்ஸ் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன், தேவைப்படுறவங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணி ரீட் பண்ணி தெரிஞ்சுக்கங்க. அடுத்து இந்த லிஸ்ட்டில் என்னோட பெஸ்ட் சாய்ஸாக இருக்கக்கூடிய OnePlus Nord 5 மொபைலையும் கன்சிடர் பண்ணலாம். இதுலையும் 8S Gen 3 ப்ராசஸர் அப்படிங்கிறது பர்ஃபார்மன்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. தென் LPDDR5X ரேமும் UFS 3.1 ஸ்டோரேஜ் டைப் அப்படிங்கிறதுமே கொடுத்துருக்காங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ்க்கும் பெஸ்ட்டாக இருக்கும். தென் கேமரா அப்படின்னு வர 50 மெகா பிக்சல் மெயின் கேமராவும் 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் கேமராவும் ரியர் சைட் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல 50 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. ரெண்டுலையுமே 4K 60 fps ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு ப்ளஸ்ஸாக இருக்குது. இதை தவிர்த்து மோஸ்ட்டாக நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா OnePlusல கேமரா ஆப்டிமைசேஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே பெஸ்ட்டாக பண்ணியிருப்பாங்க. ஸோ ஓவராலாக கேமரா அப்படிங்கிறதுமே இங்கே பெஸ்ட்டாக தான் இருக்குது. அடுத்து 6800 mAh பேட்டரியும் கொடுத்துருக்காங்க. அதை ஃபில் பண்ண 80 வாட் சார்ஜிங் சப்போர்ட் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. தென் 6.83 inch 1.5K ரெசல்யூஷன் இருக்கக்கூடிய AMOLED டிஸ்பிளே அப்படிங்கிறதுமே கொடுத்துருக்காங்க. தென் ரொம்ப முக்கியமாக இந்த OnePlus மொபைலில் 4 வருஷத்துக்கான OS அப்டேட் அப்படிங்கிறதுமே இருக்குது. ஸோ ஓவராலாக பார்க்கும்பொழுது இந்த பட்ஜெட்டில் உங்களுக்கு பெஸ்ட்டான ஒரு ஆல்ரவுண்டர் மொபைல் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு 2000 இருந்தாலும் பரவாயில்ல 30,000 பட்ஜெட்டில் அப்படிங்கும்பொழுது Nord 5 மொபைலை தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். ஓகே கைஸ், ஓவராலாக இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த 5 மொபைலுமே 30K பட்ஜெட்டில் பெஸ்ட்டான சாய்ஸாக கண்டிப்பாக இருக்கும். பட் இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட்லேருந்து மொபைலை செலக்ட் பண்ணிக்கிறது கொஞ்சம் பெட்டரான எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறத உங்களுக்கு கொடுக்கும். அண்ட் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு அது ஒரு நல்ல வழியாகவும் இருக்கும். ஓகே கேஸ், இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் அண்ட் அப்டேட்லாம் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் வீடியோ லைக் பண்ணிவிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபியூச்சரில் யூஸ்ஃபுல்லான நிறைய டெக் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். ஓகே கேஸ், தேங்க்யூ.